அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நிறைய ப்ராக்டிசஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நிறைய வருஷமாக பண்ணுறாங்க. அதில் எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? நான் பண்ணுற ப்ராக்டிஸ்லேருந்து நான் டெவலப் ஆகிருக்கேனா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியுது? சில பேர் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கோம் அப்படின்ற இந்த சயின்ஸ் தெரியும் போது, அதாவது சில குறிகள் தெரியும் போது பார்த்திங்க அப்படின்னா, ஓகே நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும். அதுக்காக ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் பார்ப்போம். சரிங்களா? முதல்ல நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அப்போ நான் பண்ணலாம், 2 நாட்ஸ் பண்ணலாம், நர்ஹட்டிக் யோகா பண்ணலாம், கிரியா பண்ணலாம், குண்டலினி பண்ணுறோம், வாசி யோகம், இப்படி எந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணாலுமே இது எல்லாமே டூல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டூல்ஸ் உங்களுக்கு செட் ஆகுதா, இந்த மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத முதல்ல நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சில ப்ராக்டிசஸில் செயற்கையான சுவாச பயிற்சிகள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது சிலருக்கு ஒத்துப்போகாது, எனக்கு சுத்தமாக ஒத்துப்போகாது. அந்த மாதிரி செயற்கையான பயிற்சிகள் செய்கிற மாதிரி இருந்தோம் ஒத்துப்போகாமல் இருந்ததுன்னா உங்களோட நீங்கள் ப்ராக்டிஸை மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி சிலருக்கு அது ஒத்துப்போகும், சிலருக்கு ஒத்துப்போகாது. சிலருக்கு சில ப்ராக்டிசஸ் ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராக்டிஸை சூஸ் பண்ணுங்கள். பயிற்சி பண்ணுறது நம்ம உயிராற்றல் அதிகரிக்கிறதுக்கு. அப்போது ஒரு பயிற்சி முடித்ததுக்கப்புறம் உங்களோட உயிராற்றல் அதிகமாகிருக்கா, உங்களோட எனர்ஜி அதிகமாகிருக்கான்னு பாருங்கள். இல்லை எனர்ஜி குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸை மாற்றணும். இப்போ நம்ம பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. படிப்படியாக என்ன நடக்கும்னா, ஒரு எண்ணமற்ற நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வருவீங்க. அதாவது மைண்டு கொஞ்சம் அமைதியாகி எண்ணமற்ற நிலை ஏற்படும். இந்த அடிக்கடி சிந்தனைகளால் தொந்தரவு இருக்குது இல்லையா, இது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த எண்ணமற்ற நிலை வந்ததுக்கப்புறம் அதிக நேரம் உங்களால் இந்த நிகழ்காலத்தில் இருக்க முடியும். அப்போது நிகழ்காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான உங்களோட அந்த லைஃப் ஸ்டைலை வாழ முடியும். அதாவது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்தீங்களோ அதை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. சஃபரிங்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கோலை நோக்கி ஒரு மிஷனை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இந்த எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போதும் நிகழ்காலத்தில் இருக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்க, மனமில் இருக்க நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரும். அதே போல் இந்த உணர்ச்சி நிலைகள் இருக்கு இல்லையா, அடிக்கடி இம்பேலன்ஸாக இல்லாமல் ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும். நம்ம உணர்ச்சி நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல் வரும். ஓகே, நம்ம இந்த நேரத்தில் நம்ம உணர்ச்சியை காட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வரும். மைண்ட் தெளிவாக இருக்கிறதுனால ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு பிறக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் நீங்கள் அப்படியே படிப்படியாக போக பார்த்திங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு க்ரோ ஆக நீங்களே சுயமான சில முடிவுகள் எடுக்கிறதும், மற்றவங்களோட கருத்துக்களுக்கும் மற்றவங்களோட கான்செப்டுக்குள்ள உள்வாங்கிப்போம். ஆனால் முடிவுகள் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கும் அடிமை இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். சரிங்களா? எல்லாமே ஒரு சுய வெளிப்பாடாக இருக்கும். உங்களோட உள்ளுணர்வின் வெளிப்பாடாக அது இருக்கும். நம்மளோட லோவர் எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கோபம், கவலை, துக்கம், இந்த எமோஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுனால ஒரு கட்டத்தில் அது இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நாமளும் இந்த லோவர் எமோஷனில் போகாதனால நம்ம எந்த உயிரையும் துன்புறுத்தவும் மாட்டோம். ஏன்னா நமக்கு, அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இந்த உயிர் என்னென்ன தொந்தரவு அனுபவித்து வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிய வந்துடும். அதனால் அதே தொந்தரவை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க விரும்ப மாட்டோம். இங்கே தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணுற ஒரு இடமா இருக்கும். ஏன்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுவோம், நல்லா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு கோவம் வந்துன்னா உடனே நம்ம திட்டிடுவோம், இல்லாட்டி நம்ம அந்த கோவத்தை காமிச்சிடுவோம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ மெடிடேஷன் பண்ணுற நீயே இப்படி இருக்கிய அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ நமக்கே ஒரு ஃபீல் வரும், என்னடா ஆமாம் நம்ம இவ்வளோ மெடிடேஷன் பண்ணுறோம், நம்ம இன்னும் மைண்டு அமைதியாகலையோ அப்படின்ற மாதிரி. அது உடனே அப்படி ஆகிடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தற்சோதனை பண்ணணும். மகரிஷியை சொல்கிற மாதிரி தற்சோதனை பண்ணணும், அல்லது பிராணிக்கிலிங்க சொல்கிற மாதிரி கேரக்டர் பில்டிங் பண்ணணும். ரெண்டுமே ஒன்று தான். அதாவது உங்களோட கேரக்டரை நீங்கள் செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நம்மளுக்கு அறியாமலே நம்மளோட வீக்னஸஸ் நம்மள்ட்ட நிறையா இருக்கும். ஸோ அந்த வீக்னஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு அதில் மாஸ்டரி ஆகிடணும். அதுதான் நம்மளோட கோல். ஸ்பிரிச்சுவல் கோல்னால் அதுதான். ஏன் இது நடக்கணும், ஏன் இது செய்யணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சோலார் ப்ளெக்ஸஸ் சக்கரம் என்ன ஆகிட்டுருக்குன்னா அது மோசமாகிட்டே இருக்குது. அங்கே இருக்க சக்தி நிலைகள்
இந்த லோவர் எமோஷன்லேயே இருக்குது. அப்போ நீங்கள் லோவர் எமோஷன் தான் வந்து அடிக்கடி நீங்கள் பிரதிபலிச்சுட்டே இருப்பீங்க. யாராவது உங்களை வந்து சீண்டிட்டாங்கன்னா அந்த லோவர் எமோஷன் தான் வெளிப்படும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடம்புல எனர்ஜி வந்து சரியான லெவலில் இருக்கணும் அப்படின்னா, அந்த கோவத்தை வந்து அதுக்கு ஆப்போசிட்டான இருக்க எனர்ஜி இருக்கு இல்லையா, காம், இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். நம்ம எதுக்காக 1 hour மெடிடேஷன் பண்ணுறோன்னா, நம்ம சோலோட டெவலப்மெண்ட்டுக்காக, இந்த கேரக்டர் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது ரெண்டுமே அங்கே நடக்காட்டி த பர்பஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸே அங்கே வந்து அதாவது தேவையில்லாமல் போயிடும், இன்னொன்று வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நினச்சி பாருங்கள், 10 வருஷமாக ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட இருக்க ஒரு சின்ன பழக்கத்தை கூட ஒருத்தரை வந்து பார்த்து சிடுமூஞ்சி கணக்காக திட்டிகிட்டே இருக்கார், அந்த பழக்கத்தை கூட மாற்றிக்க முடியலன்னா த பர்பஸ் ஆஃப் ப்ராக்டிஸே அங்கே ஒன்றுமே கிடையாது. அவரை யாரையுமே மாற்றிக்கல, அவரை தன்னையே மாற்றிக்கல. அப்புறம் எப்படி பிறரை அவருக்கு மாற்றுறதுக்கு மற்றவங்களை கைட் பண்ண முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜேர்னி மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னி, அவங்கவுங்க வீக்னஸாக அவங்கவுங்களே சரி பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஜேர்னி. இதில் என்னென்னலாம் வீக்னஸ் வரும் நமக்கு அப்படின்னா, அதை ரொம்ப ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நான் பிராணிக் ஹீலிங்கில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒரு 5 ஸ்டெப்பில் வந்து நமக்கு இருக்க வீக்னஸஸை வந்து பாசிட்டிவான விஷயத்த மாற்றிட முடியும். ஸோ என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து லவ்விங் கைண்ட்னஸ் அண்ட் நான் இன்ஜுரி. அதாவது ஒருத்தருக்கு உடலளவோ மனதளவுலையோ அல்லது நம்ம சொற்கள் அளவுலையோ எந்த தீங்கும் விளைவிக்காமல் இருக்கிறது. இப்போது நம்ம உடலால் யாரையும் அடிக்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வாயால் நேரில் இருந்தால் திட்டுவோம், இல்லாட்டி எப்போயாவது அவர் இல்லாத போது திட்டுவோம், இது ஒன்று. ஆனால் மனதளவில் பார்த்திங்கன்னா நம்ம கர்ஸ் பண்ணிகிட்ருப்போம். அதாவது சாபம் விடுறது, அவங்க வந்து இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும்னு சொல்லி விடுறது. இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகிட்டே இருக்குன்னா, நம்மளுடைய எனர்ஜி பாடி, நம்மளோட சக்கரங்கள் தான் பாதிக்கப்படும். அவங்களது பாதிக்கப்படுறது கிடையாது, நம்மளது தான் பாதிக்கப்படும். அப்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இருக்கவங்க இதெல்லாம் தவிர்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிசிக்கலாகவும் வேர்பலாகவும் மென்டலாகவும் அவங்க நர்ச்சர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், அவங்களை கைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் முடிஞ்சால் பண்ணலாம், இல்லாட்டி பேசாமல் இருந்துக்கலாம். ஒன்று. அடுத்து ஹானஸ்டி அண்ட் நான் லையிங். நம்ம வந்து உண்மையை தினம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இதை உண்மையிலே ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். இதை வந்து மாஸ்டர் அழகாக விளக்கியிருப்பாங்க. அக்யூரேட் பர்செப்ஷன், கரெக்ட் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதாவது உள்ளதை உள்ள மாதிரியே பார்க்கறது, உள்ளதை உள்ள மாதிரியே வெளிப்படுத்துறது. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கற்பனைவாதத்துலேயோ இல்லை வந்து நாம் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு இதுலையோ சிலது தேவையில்லாத வார்த்தைகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவோம் நம்ம பெரிய ஆள்னு வெளிப்படுத்துறதுக்காக. ஆனால் அப்படி வெளிப்படுத்திருக்கணுன்ற அவசியம் இல்லை, உண்மையாக அப்படி கிடையாது இல்லையா? இது ஒன்று. சில தேவையில்லாத பொய்கள் இந்த மாதிரி வெளியே வரும். கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தேவையில்லாத பொய்கள் வந்து வெளியே வரும். இதெல்லாம் நம்மளோட வீக்னஸஸ். ஏன் இந்த ஹானஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எப்போ ஒரு ஆள் பொய் சொல்லுவாங்க அப்படின்னா, பயம் இருக்கும்போது பொய் சொல்ல முடியும். என்ன ஆயிரமோ, இதை சொன்னால் என்ன நினச்சிப்பாங்களோ ஒன்று, இல்லாட்டி தன்னுடைய தற்பெருமைக்காக பொய் சொல்ல முடியும். இப்படி நிறைய பொய்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பயம் தற்பெருமையினால் வரதாக இருக்கும். ஆபத்து நேரங்களில் சொல்கிறது அதை நான் சேர்க்கவே இல்லை, அது வேறு. ஃபார் லைஃப் சேவிங்காக அது பண்ணுறது. நான் சொல்கிறது ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்குது. அன்றாட சில பொய்கள் சொல்லிட்டு போவோம் இல்லையா, அது எல்லாமே சொல்கிறேன். அப்போது பயம் தற்பெருமையை வந்து நம்மளுக்கு அதை வின் பண்ணணும் அப்படின்னா ஹானஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நாம் ஒருத்தருக்கு ஒரு பொய்யை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன அது அந்த அந்த நபருக்கு தெரியும் போது என்ன நினைப்பாருன்னா, இவர் வந்து ஹானஸ்டான பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மள்கிட்ட பேசும்போதும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்படி உங்களை சுற்றி இருக்க நபர்கள் எல்லாமே மாற ஆரம்பித்தாங்கன்னா, உண்மையிலே உங்களோட லைஃப்பில் யார்கிட்ட போய் நீ உண்மையை சொல்கிறது, யாரை நம்புறதுன்னே உங்களுக்கு குழப்பம் வந்துடும். அப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நாம் அதை பிரதிபலிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக. ஸோ அதை ரொம்ப கவனமாக வச்சு பாருங்கள். அடுத்ததாக வந்து ஜெனராசிட்டி அண்ட் நான் ஸ்டீலிங். ஸோ இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா யாரும் பெருசாக திருடுறதுலாம் கிடையாது. எல்லாருமே சுயமாக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் நம்ம மனப்பதிவுகளில் அது இன்னும் இருக்குது.
ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா திருடுற தன்மை வந்து இருக்குது. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்மளோட இன்டர்நெட் இருக்குது இல்லைங்களா? ஸோ டிஜிட்டலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட எல்லா டேட்டாஸும் அதில் இருக்குது. மூவிஸ் வருது, சாஃப்ட்வேர்ஸ் வருது, புக்ஸ் வருது, புக்ஸ் வருது. இதெல்லாம் வரதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து இது ஈஸியாக ரீச் ஆகுது. ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து பைரட்டாக டவுன்லோட் பண்ணி தனியாக வெப்சைட்டில் வந்து போடுறாங்க. அதையும் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது திருட்டுன்னு தெரியாமல் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் ஒன்று வெளியே வந்துட்டாலே அது வந்து எல்லாருக்கும் சொந்தமாயிடாது இல்லையா? அதுக்கு உரிமை எடுத்து காப்பிரைட்லாம் வாங்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்காகையோ அந்த ப்ராடக்ட்டுக்காக உழைச்ச நபர்கள், அது ஒரு குழுவாக இருக்கலாம், அதுக்காக செலவிட்ட நேரங்கள், செலவு பண்ண பணங்கள், இதெல்லாமே நம்ம அவங்கள்ட்டேருந்து அவங்களுக்கு போகாமல் நம்ம எடுக்கிறோம், திருடுறோம். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கும் அது நடக்கப்படும். எப்படி அவங்க பாக்கெட்லேருந்து அவங்களுக்கு தெரியாமல் அந்த பணத்தை எடுத்தோமோ, அதாவது அந்த ப்ராடக்ட் எடுத்தோமோ, அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். சரிங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது ரொம்ப கேர் பண்ணுறதே இன்றைக்கி ஈஸியாக வந்து இந்த டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நிறைய பண்ணுறாங்க. பட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு, அதாவது தெரியாமல் திருடும் ஒரு சமூகத்தை வந்து உருவாக்குற மாதிரி ஆயிரும். இப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அடுத்து உங்கள் குழந்தைகள் பண்ணணும். இப்போயே எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி புக்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு. நினச்சி பாருங்கள், நாளைக்கு உங்களோட பையனோ ஒரு பொண்ணோ ஒரு ரைட்டராக இருக்காங்க, அவங்க புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே இப்படி எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? இது வந்து ஒரு ப்ராப்பரான ஹேபிட்டே கிடையாது. இது வந்து நம்ம திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ எந்த ஒரு பொருளையும் அவங்களோட ஒப்புதலோடு வாங்கிறது தான் சரியானது. அவங்களோட சரியான தொகை செலுத்தி நம்ம பார்க்குறது தான் சரியானது. சரிங்களா? அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். நம்ம இங்கே நல்லா பார்த்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நபர்கள்ட்ட வந்து இந்த உதவி செய்யணும் குணம் இருக்குது. ஸோ மக்களுக்கு போய் சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட ஒரு அன்பு செய்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த உலகத்தையே அன்பு செய்கிறேன்னு சொல்கிறாங்க, இங்கே இருக்க மக்கள் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி திருட்டு பொருட்களையும் வந்து உபயோகிக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு முரண்பாடான விஷயம். இதே உலகத்தில் இருக்க மக்கள் தான் கடினப்பட்டு உழைச்சி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. அதற்கு தகுந்த ஊதியம் கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம வாங்கி பெறுறதுக்கு, உபயோகப்படுத்துறதுக்கு தகுதியான ஆள். இப்போ நான் வெளியே அன்பு செய்கிறேன், வெளியே நான் அன்னதானம் பண்ணுறேன், வெளியே எல்லாமே செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணுறது முற்றிலும் ஒரு முரணான விஷயம். அவங்க இன்னுமே அதை ஃபீல் பண்ணல, இன்னுமே அந்த நிலைக்கு வரலை அப்படின்றதான் நான் பார்க்குறேன். ஏன்னா வெளியே காட்டுறது இல்லை, அந்த வெளியே மட்டுமே சேவை செய்கிறது இல்லை. அகம் சார்ந்து நம்ம உள்ளே போகும்போது எல்லா உயிர்களையும் பார்க்கும்போது எல்லா உயிரும் அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து பறிக்காமல் இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். அடுத்ததாக வந்து மாடரேஷன் அண்ட் நான் எக்ஸசிவ்னஸ். இந்த செஞ்சுரிக்கு வந்து உண்மையிலுமே இந்த வெர்ச்சு வந்து ரொம்ப பொருத்தமான வெர்ச்சு. நிறைய பீப்புள் வந்து ஒர்க் அண்டு மணி ஏர்னிங் இதுக்கெலாம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து அதுக்காக அதிக நேரம் செலவு பண்ணுறாங்க. இது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம், அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறுது. அதே மாதிரி அவங்க எதற்காக இந்த பிறப்பெடுத்தாங்க அண்டு ஒரு மாடரேஷன், அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட பர்சனல் லைஃப், இதுக்கு எல்லாத்துக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த லைஃப்பை வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக அவங்களால இருக்க முடியும். நிறைய யூனிவர்சிட்டிஸில் நிறைய சைக்காலஜி ப்ரொஃபஸர் சொல்கிறது என்னென்னா, மோஸ்ட்லி 80% ஆஃப் த பீப்புள் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ் இல்லாமல் எதுக்கு மணி ஏர்ன் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நிறைய பணம் வந்ததுக்கப்புறம் அதை யோசிக்கிறாங்க. இது ஒன்று. அதனால் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சா வந்து இந்த அதர் பார்ட் ஆஃப் லைஃப் நமக்கு வந்து போயிடும் அப்படின்னு திங்க் பண்ணுற நபர்கள் இருக்காங்க. அதுவும் தவறானது. ஸோ எப்போவுமே எல்லாமே ஒரு மாடரேஷன் திங்கிங்கில் இருக்கும். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போக வேணாம். பண வெறியும் வேணாம், பணத்தோட எதிர்ப்பும் வேணாம். பணம் தேவை இருக்குது, அதை நம்ம சரியாக பண்ணலாம். ஒருத்தர் கூட சொன்னார், பணம் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, அதை சொன்னார். நீங்கள் எப்படியே எடுக்கக்கூடாது, பணம் வந்து உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் பாருங்கள். பணம் சந்தோஷம் வேணால் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். உங்களை வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போக வைக்கும், பிடிச்ச உணவை சாப்பிட வைக்கும்,
அண்டு உங்களுக்கு நிறைய படம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்வீங்க இல்லையா. அப்போது மணி இஸ் ஆக்சுவலி வந்து ஹாப்பினஸோட மணி இஸ் கிவிங் சம் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னார். இதுவும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போது இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாமல் மாட்ரேட்டாக திங்க் பண்ணணும் அப்படின்னா அந்த மிடில் பாத் அதுதான் சொல்கிறது. எல்லாத்துலேயும் நீங்கள் மிடில் பாத் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கான மிடில் பாத் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்ததாக வந்து கன்சிஸ்டன்சி, எய்ம் அண்ட் நான் எஃபர்ட்னஸ். ஸோ எல்லா ப்ராக்டிஸுமே, எல்லா வெர்ச்சூஸுமே, எல்லா கேரக்டர் பில்டிங்குமே நம்ம கன்சிஸ்டன்ஸாக பண்ணும் போது தான் அதுக்கான எஃபர்ட் வந்து நமக்கு வெளியே தெரியாகும். சும்மா வந்து நான் ஒரு 3 நாள் பண்ணேன் ப்ராக்டிஸ், இல்லை வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், ஒரு 2 நாள் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு எஃபர்ட்டுமே நம்ம போடல. ஸோ அதனால் ஒரு பலனும் கிடைக்காது. உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எஃபர்ட் போடலன்னு அர்த்தம். அதுதான் இந்த வெர்ச்சு வந்து சொல்லுது. ஸோ இந்த ஒவ்வொரு வெர்ச்சியுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கு, இந்த 5 மாதம் இருக்கு இல்லையா, இல்லை ஒரு வெர்ச்சுவை நீங்கள் மாஸ்டர் பண்ணுற வரையும் ஒரு வெர்ச்சுவை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு வெர்ச்சுவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெர்ச்சு வந்து ஒரு மாதத்துக்கு அப்படின்னு வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதம் நான் வந்து யாரையும் உடலளையோ மனதளவிலையோ இல்லை என்னோடய சொற்களாலேயோ நான் வந்து காயப்படுத்த மாட்டேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே என்ன ஆயிரும்னா நீங்கள் உங்களோட கேரக்டரை அதை பார்க்க முடியும். சும்மா கூட உங்களால் திட்ட முடியாது. ஒரு ரீசன் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை திட்டுவீங்க. அண்ட் இந்த மாதம் அடுத்த மாதம் வந்து தேவையில்லாத இந்த மாதிரி பொய் சொல்கிறது, அக்யூரேட்டாக நம்ம என்ன பார்த்தோமோ அதையே வெளிப்படுத்துறது, இப்படி சொல்லும் போது இந்த ஹானஸ்டோட தன்மை வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த கேரக்டர் வந்து ரொம்ப வளரதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நீங்களும் ஹானஸ்ட்டாக இருப்பீங்க, மற்றவங்களும் உங்கள்கிட்ட ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? அதாவது இது எப்படி நீங்கள் ஒரு சின்னதாக சொல்லுவாங்க, இப்போ நான் 12 மணிக்கு நான் வரேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 12 மணிக்கு நான் அங்கே இருக்கணும். அப்போனா என்னென்னா நான் உங்களை டயத்தை நான் வேல்யூ பண்ணுறேன், நான் உண்மையாக இருக்கேன், அந்த டயத்துக்கு நான் வந்துட்டேன். அப்போ என்ன நினைப்பாங்கன்னா இவர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கார், அதனால் நாம் அவர்கிட்ட சொன்ன டயத்துக்கு கரெக்டாக அந்த டைம் போகணும். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதே 12 o'clock வந்து நின்றுவாங்க. நீங்கள் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு மணிக்கு போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணால் உங்களுக்கு ஓகே இவங்க அப்படி தான் வருவாங்க போல், 1 மணிக்கு கொஞ்சம் லேட்டாகி தான் வருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதான் அந்த உண்மை அப்படின்றது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது அப்படி வெளிப்படும் இல்லையா. அந்த பர்சன் வந்து பஞ்சுவலாக இருப்பார் அப்படின்ற மாதிரி. ஸோ எந்தெந்த வகையிலலாம் இந்த உண்மையை நீங்கள் இருக்க முடியுமோ உங்களோட லைஃப்பில் எல்லா வகையிலையும் இருங்க. அதே உண்மைத்தன்மை வந்து உங்கள்கிட்ட திரும்பி கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக வந்து ஜென்ராசிட்டி அண்ட் நான் ஸ்டீலிங். நம்ம எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், ஆனால் யார்கிட்டேருந்து எடுக்கக்கூடாது. முக்கியமாக இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை வந்து பைரசி ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறத தவிர்த்துட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கரெக்டாக பே பண்ணி சரியாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஒரு தேவையில்லாத ஒரு திருட்டு புத்தியை வந்து நீக்கிடலாம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம ஜென்ரஸாக வந்து என்ன ஆகிடும் ஆக ஆரம்பிச்சிடுவோம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அண்ட் மற்றவங்களும் நமக்கு வந்து இதை செய்வாங்க. எனக்கு இது ரொம்ப ஒரு லைஃப் சேவிங்கான ஒரு மொமெண்ட் வந்து இருந்தது. என்னென்னா நான் வந்து இந்த ஹேபிட்டை வந்து நான் அர்ஹாட்டிக் யோகா படிக்கும் போது அங்கே இருக்க ஒரு மாஸ்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போலேருந்து இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய லைஃப்பில் எந்த பைரசியுமே இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன். நான் ஒரு மூவி வந்தால் கூட ஒரு சீரிஸ் இருந்தால் கூட அந்த ப்ரைம்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி தான் பார்ப்பேன். இதை எனக்கு வந்து சுற்றி இருக்கவங்கள்ட்ட விஷயங்கள்ட்டையும் நான் நண்பர்கள்ட்டையும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இவன் வந்து இந்த மாதிரி படம் பார்க்க மாட்டான், பைரசி பண்ண மாட்டான்னு தெரியும். அதனால் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ அது நடக்கும்போது எல்லார் மேலேயும் ஒரு பேர் சுமத்தப்படும் இல்லையா. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இவன் வந்து படத்தை கூட இப்படி டெவலப் பண்ணி பார்க்க மாட்டான், இவன் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை சொன்னாங்க. அப்போ தான் இந்த கேரக்டர் பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து எனக்கு புரிஞ்சுது. இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது போல். நம்ம யாருன்னு நம்ம மாற சுற்றி இருக்கவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம என்ன பர்சனாலிட்டி, நம்ம என்ன மாதிரி கேரக்டர்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த கேரக்டரை வந்து பில்ட் பண்ண இன்னும் நம்ம வந்து சுப்பீரியராக ஆகலாம், இன்னும் நம்ம வந்து இந்த செல்ஃப் மாஸ்டரி பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். உங்களோட லைஃபை நிச்சயமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இதை ஏன் நான் பண்ண சொல்கிறேன், அந்த கேரக்டர் பில்டிங் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ இனிஷியலாக வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களால் அவ்வளோ சீக்கிரத்துக்கு ஒரு கேரக்டரை வந்து மாற்றிட முடியாது. ஏன்னா மைண்டே முதல்ல அமைதியாக இருக்காது. மைண்டு முதல்ல அமைதியாக இருந்தால் தான் உண்மையிலே நாம் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஓகே, நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது தோணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மெடிடேஷன் முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு நோட் மாதிரி நீங்கள் ஜேர்னலிங் நோட் மாதிரி ஒன்று போட்டு அதில் உங்களை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அண்ட் உங்களோட வீக்னஸஸ்லாம் என்ன, அதை எப்படி நீங்கள் வந்து ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நிச்சயமாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர்லேயே நல்லா மாற்றம் தெரியும் உங்களுக்கு. உங்களோட கேரக்டர் வைஸ் உங்களோட எல்லாமே ஆட்டிடியூட் எல்லாமே மாறி இருக்கும். அண்ட் ஒரு 3 இயர்ஸில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர் சொல்லுவாங்க. இது ஏன் நான் முக்கியமாக பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணி அவ்வளோ எனர்ஜியை ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த எனர்ஜியை சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் கேரக்டரை மேம்படுத்திக்கிறதுக்கு பாசிட்டிவான விஷயங்களுக்கு இப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது நல்ல விதையை போடுற மாதிரி அது நல்லா க்ரோ ஆகும். இல்லை நீங்கள் மெடிடேஷன் நல்லா பண்ணுவேன், நல்லா போய் எல்லாரும் திட்டுவேன், நல்லா போய் அடிப்பேன், நல்லா திருடுவேன் அப்படின்னா இப்போது என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி அப்படியே டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் ஆகிடுச்சா. இப்போது நீங்கள் சாமானியமாக இருக்கிறத விட நிறையா இப்போ பேச ஆரம்பிப்பீங்க, நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்போ நிறைய திட்டுறதுனாலையும் நிறைய இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் அதே விஷயங்கள் உங்களுக்கு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் லைஃப்பில். அப்போ உங்களால் தாங்க முடியாது. அப்போ மெடிடேஷன் வித்தவுட் அ கேரக்டர் பில்டிங் வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க, லைஃப்பை வந்து அழிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் கேரக்டர் பில்டிங் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு, சரிங்களா? அண்ட் மெடிடேஷன் அதுக்கு ஒரு டூல். எதுக்காக? நம்மளோட சோலோட டெவலப்மெண்ட்டுக்காக. சோல் டெவலப்மெண்ட்டே ஆகலைன்னா 10 வருஷம் என்ன 50 வருஷம் என்ன மெடிடேஷன் பண்ணி ஒன்றும் இல்லை. ஸோ 1 வருஷம் பண்ணாலும் உங்கள் சோல் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு அதுவே ஒரு வழியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கேரக்டர் பில்டிங் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சக்கராஸ் வந்து தூய்மையாகும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சக்கராஸ் வந்து பெருசாகும். ஒரு பர்சன் ரொம்ப ஜென்ரஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஹார்ட் சக்கரை ஆட்டோமேட்டிக்காக பெருசாகிடும். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ரொம்ப டிவைனாக ரொம்ப வந்து தெய்வீகமாக இருக்கார், அந்த டிவைன் கான்சியஸ்னஸோடு இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரௌன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ எல்லாமே இந்த கேரக்டர் தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த கேரக்டரை பிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் சோல் வந்து டெவலப் ஆகும். என்னென்ன வீக்னஸஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க. ஸோ அந்த வீக்னஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாள் நீங்கள் சரி பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகிடுவீங்க. நம்ம ஊர்களில் டீ கடை இருக்கு இல்லைங்களா, அந்த டீ கடையில் போய் நீங்கள் டீ சாப்பிட்ருக்க பழக்கம்லாம் இருக்குங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த முன்னாடி ஒரு 2 பெஞ்சும் இருக்கும். அதெல்லாம் உட்காந்துட்டு உலக கதை பேசுவாங்க, உள்ளூர் அரசியல் பேசுவாங்க, இல்லை உள்ளூரில் இருக்க இந்த வீட்டில் அப்படி நடந்துச்சு, அந்த வீட்டில் இப்படி நடந்துச்சு, இப்படி நிறையா பேசுவாங்க. அந்த டீ மாஸ்டருக்கு வந்து தெரியாத விஷயமே இருக்காது. அந்த ஊரில் எந்த வீடு வந்து காலியாக இருக்குது, எந்த தோட்டம் வந்து வெள்ளாமையில் இருக்குது, யார் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த டீ மாஸ்டருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அந்த டீ மாஸ்டருக்கு ஒன்று மட்டும் தெரியாதுன்னுவாங்க, என்னென்னா ஒழுங்காக டீ போட தெரியாது. அந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரியுது. நம்ம வந்து பிக் பாஸ் பார்க்குறாங்க, அண்டு மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது, இங்கே விஷயங்கள் எல்லாம் இருக்குது, எல்லாமே வந்து நம்ம மாஸ்டரியாக இருக்கும் அதில். ஆனால் செல்ஃப் மாஸ்டரி இல்லாமல் போயிட்டு நமக்கு என்ன வரும், நம்மளோட உயிர் டெவலப்மெண்ட்டு, சோல் டெவலப்மெண்ட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வீக்னஸஸை எப்படி வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது, இதில் தான் நம்மளோட 100% எனர்ஜி இருக்கணும், 100% கான்ஷியஸ்னஸ் இங்கே தான் இருக்கணும். இது அப்படியே டைவர்ட் ஆகி வெளியே போயிட்டு, ஸோ அதனால தான் நிறைய பீப்புள் வந்து சஃபரிங்ஸில் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு புரிய வந்தது. நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்கும் போது என்னென்னா, ஓகே நம்ம மாறின மாதிரி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி பீப்புளுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயங்கள் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சோல் எவால்வ் ஆகும்போது, நம்மளோட கேரக்டரை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ இந்த வீக்னஸஸ்லேருந்து நல்லா பாசிட்டிவான கேரக்டருக்கு மாறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஈகோ, ஸ்பிரிச்சுவல் ஈகோன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஏற்பட்டுரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுனா, மற்றவங்கள வந்து ஒரு
தரம் தாழ்த்தி நம்ம பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இது இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம ஈகோ வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஈகோஸை கண்டிப்பாக நம்ம ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டை பாதிக்கும். ஸோ அதனால் இதை வந்து நெக்லெக்ட் பண்ணணும். ஜீசஸ் வந்து ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து பண்ணுவார். என்னென்னா, ஒரு பெண்ணை வந்து எல்லாருமே வந்து துரத்திட்டு வருவாங்க. அவன் வந்து ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் துரத்திட்டு வருவாங்க கல்லை கொண்டு அடிக்கிறதுக்கு. அப்போ அவர் ரெண்டு பார்ப்பார். ஓகே, நீங்கள் வந்து அடிக்கலாம், ஆனால் உங்கள் கூட்டத்தில் எந்த தவறுமே செய்யாத ஒரு ஆள் வந்து உங்களை அடிங்கன்னு சொல்லுவார். அப்போ பார்த்தா யாருமே அந்த கல்லை தூக்கி அடிக்க மாட்டாங்க. எல்லோரும் கல்லை கீழே போட்டு போயிடுவாங்க. இங்கே ஸ்டோரி என்னென்னா, நாம் அவன் தப்பு செய்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளும் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா? அப்போ நம்ம சொல்கிறதுக்கான தகுதியே கிடையாது நமக்கு. அப்போது யாரையும் தப்பு சொல்லணும் அப்படின்ற இது கிடையாது. நாம் தான் ஃபஸ்ட்டு இங்கே மாறிக்கணும். ஈஸியாக வந்து ஒருத்தரை வந்து தப்பு சொல்லிடலாம். இந்த டீ மாஸ்டர் மாதிரி ஈஸியாக வந்து வெளியே டீ ஆற்றிடலாம். ஆனால் நம்ம டீ ஆற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தான். பியூர்லி உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட்டு தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸே அதுதான் கொடுக்குது. ஏன்னா நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகும்போது தான் உங்கள் சோல் வந்து டெவலப் ஆகும். அன்லெஸ் நீங்கள் ஆகாத வரையும், மற்றவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற வரையும் இது ஆக போகிறதே கிடையாது. ஒவ்வொரு பர்சனும் இந்த மாதிரி சோல் டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா நிச்சயமாக நம்ம ஊரில் வந்து இந்த வேர்ல்ட்லே வந்து ஹெவனான இடத்து தான். எல்லாருமே ஞானி மாதிரி தான் இருப்பாங்க. யாரும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க வேலையை செய்வாங்க. இந்த கேரக்டர் பில்டிங் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கும். என்னென்னா, உங்களோட இன்னர் பவரே வந்து இந்த கேரக்டர் தான். இப்போது நம்ம ஒரு பர்சனை பார்க்குறோம். அவர் வந்து ரொம்ப போல்டுங்க. அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவ், ரொம்ப வந்து அவர் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அவரோட இன்னர் பவர். அந்த மாதிரி உங்களோட இன்னர் பவர் என்னென்னா உங்களோட கேரக்டர். நீங்கள் இந்த வெர்ச்சுஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டர் பண்ண நீங்களும் அந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் மாறிடுவீங்க. நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. உங்கள்கிட்டேருந்து சில வார்த்தைகள் வெளியே வந்தால் கூட அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கேரக்டர் பில்டிங்கோட முக்கியமான விஷயம். இதை நீங்கள் மாஸ்டர் பண்ண பழகுங்க. நிச்சயமாக இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு நபராக நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. See you in the next video guys. Bye.